வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோவில் நம்ம ரீஜினல் பேலன்ஸ் இஸ் எசென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் இந்தியன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கமெண்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் அதுக்கான ஒரு மாடல் ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மாடல் ஆன்சர் அப்படிங்கிறது இதுவே ஒரு ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட எழுதின ஆஸ்பிரண்ட்டோடைய பேப்பர் எழுதி அதை பற்றி ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் மட்டும் பண்ண போகிறோம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னும் உங்களுடைய ஆன்சரை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தமிழில் இந்தியாவில் வளர்ச்சி நடவடிக்கையில் பிராந்திய சமநிலையானது முக்கிய பங்கு வகிக்கிறது. கருத்து தெரிவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே தான் இங்கிலீஷ்லயும் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோ இங்கிலீஷ்ல பார்த்துட்டு, செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோ தமிழ்ல பார்த்துருவோம். முதல்ல ரீஜினல் பேலன்ஸ் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி கொஸ்டின் இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினா இருக்கு அப்படின்னா, இத நம்ம டீகோட் பண்ணி உடைச்சுலாம் எழுதுறது கொஞ்சம் யுனிவர்சலா உடைக்கிற மாரி உடைக்க முடியாது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பை த பிராக்டிஸ் தான் நம்ம இதில எழுதுற மாரி இருக்கும். ஏன்னா, இத ஒரு கொஸ்டின் ஒரு கமாண்ட் அப்படின்னு சொல்லி மட்டும் குடுத்துருக்காங்க. ரீஜினல் பேலன்ஸ் இஸ் எசென்ஷியல் காம்போனன்ட் ஆஃப் இந்தியன் டெவலப்மென்ட் ஸ்ட்ராட்டஜி. முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து, இதிலருந்து சில இன்புட்ஸ்லாம் நீங்க எடுத்துக்காங்க. முதல்ல ரீஜினல் பேலன்ஸ்னா என்னங்கிறத ஒரு அ இத குடுத்துருக்காங்க. ரீஜினல் பேலன்ஸ் ரெஃபர்ஸ் டூ ஈக்விட்டபிள் குரோத் ஆஃப் ஆல் ரீஜியன், என்ஷூரிங் டிஸ்பாரிட்டி பிட்வீன் ஸ்டேட்ஸ், ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ் ஆர் மினிமைஸ்டு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல ரீஜினல் பேலன்ஸ் 2 டிஃபரண்டான ரீஜன். அது ரூரல், அர்பனா இருக்கலாம். டிஃபரண்டான ஸ்டேட்டா இருக்கலாம். அதோடைய குரோத்தோடைய டிஃபரன்ஸ் மினிமைஸ் பண்ணி ஈக்விட்டபிளா கொண்டு போறது தான் இது அப்படிங்கிறத ஜெனரலா சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் பார்ட்டா என்ன பண்றாங்கன்னா, இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரீஜினல் பேலன்ஸ்ன்னு குடுத்துட்டு, ஈக்விட்டபிள் குரோத் ஈக்விட்டபிள் குரோத்ல பிரிவென்ட் ஓவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துருக்காங்க. குடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ட சப்போர்ட் பண்ற மாரி ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து குடுத்துருக்காங்க. ஆர்டிகிள் 39 சில பிரிவென்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அந்த ப்ரொவிஷன இதுக்கு சப்போர்ட்டிவா குடுத்துட்டு, அடுத்ததா சோசியல் ஸ்டெபிலிட்டிங்கிற அடுத்த பாயிண்ட்ட குடுத்துருக்காங்க. ரெட்யூஸ் ரீஜினல் டிஸ்பாரிட்டீஸ் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. ரெட்யூஸ் சோசியல் அன்ரெஸ்ட், மைக்ரேஷன் பிரஷர் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா, சோசியல் அன்ரெஸ்ட்னா ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா எக்ஸாம்பிள்னு போட்டு எழுதலாம். மைக்ரேஷன் பிரஷர்ஸும் எக்ஸாம்பிள் போட்டு எழுதலாம். இன்ஸ்டெபிலிட்டிக்கும் நீங்க எழுதலாம். ஸோ அது அந்த மாரி சின்ன சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்ததா ரிசோர்ஸ் யுட்டிலைசேஷன் குடுத்துருக்காங்க. பேலன்ஸ்டு யூஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் குடுத்துட்டு, பிரிவென்ட் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் அண்டர் யுட்டிலைசேஷன். ரிசோர்ஸ் கம்மியா இருக்கிற இடத்துல ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷனும், ரிசோர்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துல அண்டர் யுட்டிலைசேஷனும் பண்ணக்கூடாது. அத பிரிவென்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லி, இந்த 3 பாயிண்ட்ட குடுத்து ஒரு ஏரியா முடிச்சிருக்காங்க. இந்த மாரி கொஸ்டின்ஸ் எழுதும்போது நீங்க மைண்ட்ல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, அடிக்கடி கொஸ்டின நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லன்னா, கொஸ்டினோடைய கோர் ஏரியாவுலருந்து நம்ம டீவியேட் ஆயிருவோம். ஸோ, அதனால பார்த்துக்கங்க. ரீஜினல் பேலன்ஸ் இஸ் எசென்ஷியல் காம்போனன்ட் ஆஃப் இந்தியன் டெவலப்மென்ட் ஸ்ட்ராட்டஜி கமாண்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அடுத்தது செகண்ட் ஏரியா ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் குடுத்து முடிச்சுட்டு, 2வது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இனிஷியேட்டிவ் ஃபார் ரீஜினல் பேலன்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. கவர்ன்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்னு. உதாரணத்துக்கு, நிதி ஆயோக்குடைய ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் புரோகிராம் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்திருக்காங்க. இந்த புரோகிராம் வச்சு பூஸ்ட் டெவலப்மென்ட் டுவர்ட்ஸ் அண்டர் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்ததா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்ஸுக்கு சில ப்ரொவிஷன்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பெஷல் கேட்டகரி குடுத்துருப்பாங்க. அத தான் இங்க மென்ஷன் பண்ணி ரிசீவ் அடிஷனல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ, அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ரிசோர்ஸ் ஷேரிங்ல கொஞ்சம் பிரையாரிட்டியும், அதிகமான ஃபினான்ஷியல் அலோகேஷனும் கிடைக்கும். இண்டஸ்ட்ரியல் காரிடார் அண்ட் ஸ்மார்ட் சிட்டீஸ் இதுவும் 2 டிஃபரண்டான ரீஜியனோடைய அந்த வளர்ச்சிய டிஃபரண்ட்ட குறைக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மார்ட் சிட்டீஸ். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒரே சிட்டில இல்லாம மல்டிபிள் சிட்டீஸ் கொண்டு வரதும், இண்டஸ்ட்ரியல் காரிடார கிரியேட் பண்றதும் இதோடைய இதா இருக்கு. டீசென்ட்ரலைஸ்டு எக்கனாமிக் குரோத் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. ஸ்டேட் ஸ்பெசிபிக் வெல்ஃபேர் புரோகிராம் குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் ஒவ்வொரு மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம் ஃபாலோ பண்றாங்க. உதாரணத்துக்கு வெல்ஃபேர் ஸ்கீம் மட்டும் கிடையாது. டெவலப்மென்ட் ஸ்கீம் யூஸ் பண்றாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் குடுக்குறாங்க. ரூரல், அர்பன் ஏரியாவோடைய அந்த எம்ப்ளாய்மென்ட் அண்ட் இன்கம் ரிலவன்ட்டான டிஃபரண்ட்ட குறைக்கிறதுக்காக ரூரல் ஏரியாவுக்கு எம்ஜி நரேகா அந்த ஸ்கீம் குடுத்துருக்காங்க. ஸோ, இத 2வது பார்ட்டா அட்ரஸ் பண்ணிட்டு, 3 பார்ட்டா என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் அட்ரஸ் பண்றாங்க. ஏன்னா ரீஜினல் அ ஈக்குவாலிட்டிய கொண்டு வரணும் அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் கேப் ஒரு பெரிய சேலஞ்சஸா இருக்கு. அதுவும் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ரோட் கனெக்டிவிட்டி இஷ்யூவா இருக்கு.
அன்ஈக்குவல் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் டிஸ்பாரிட்டீஸ் வைடன் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஏன்னா, இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது அன்ஈக்குவலா தான் போகுது. டியூ டூ பிரைவேட் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் மல்டிநேஷனல் இன்வெஸ்ட்மென்ட் ரீசனா வச்சு பார்த்தோம்னா, அப்படிதான் போகுது. அதனால இந்த டிஸ்பாரிட்டி வந்து வைடன் ஆகுது. பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹர்டில்ஸ் நெறைய ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா, இந்த பேப்பர் ஒர்க் அது எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணாம நெறைய வந்து இழுத்தடிப்பு நடக்கிறதுனால அண்ட் பொலிட்டிக்கல் அன்வில்லிங்னஸ் அப்படின்னும் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சேலஞ்சஸா குடுத்துட்டு, ஒரு மைக்ரோ கன்க்ளூஷன் குடுத்துருக்காங்க. தஸ் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் எசென்ஷியல் ஃபார் லாங் டெர்ம் சோசியோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத குடுத்து இந்த கொஸ்டின வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தமிழ்ல இது எப்படி வேற ஒருத்தங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. முதல்ல பிராந்திய சமநிலை. இது இந்தியாவின் வளர்ச்சியின் உத்தியில் முக்கிய அங்கமாகும். உள்ளடக்கிய வளர்ச்சியை இது ஊக்குவிக்கிறது. பிராந்திய சமநிலை அப்படிங்கிறது என்னன்னு மென்ஷன் பண்ணலனாலும், அது ரிலவென்ட்டா ஒரு பாயிண்ட்ட எழுதி ஒரு ஃபேக்ட் பாக்ஸ் ஸ்டாண்டர்டான டெம்ப்ளேட்ல இருக்க அந்த ஃபேக்ட் பாக்ஸ குடுத்துருக்காங்க. அடுத்ததா பிராந்திய சமநிலை அடைவதில என்ன சவால்கள்? இவங்க எடுத்த உடனே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சேலஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து மேஜரா எடுத்துட்டாங்க. இதுல வரலாற்று காரணிகள்ல இருந்து எடுக்குறாங்க. ரொம்ப பேக்ல இருந்து கொண்டு வராங்க. பிரிட்டிஷ் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்த ஆங்கிலேய அரசாங்கமும், தொழிலதிபர்களும் என்ன பண்ணாங்க, வளமான பகுதிகள வந்து மேம்படுத்துவதில ஆர்வம் காட்டுனாங்க. அது மட்டும் இல்லாம, ஆங்கிலேயர்களுடைய மையப்பகுதியா, அதாவது ஆங்கிலேயர்களுடைய நிர்வாகத்தின் மையப்பகுதியா இருந்த பம்பாய், மெட்ராஸ், கல்கத்தா அண்ட் டெல்லி இந்த ஏரியாவ மட்டுமே வளர்ச்சி பெற்றன. அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் குடுத்தாங்க. வேற என்ன பிரச்சனைகள், சவால்கள் இருந்தது? புவியியல் காரணிகள். இந்தியா வந்து பல்வேறுபட்ட புவியியல் அமைப்புகள வந்து கொண்டிருக்கும். இந்த சமநிலையற்ற புவியியல் வளங்கள்ல அதிக திட்ட செலவுகள் இருக்கு. உதாரணத்துக்கு இமாச்சல் பிரதேஷ், வடமேற்கு மாநிலங்கள், இமயமலை போன்ற பகுதிகள் வந்து அணுக முடியாத பகுதிகளாகவும், வளர்ச்சி திட்டங்கள்ல வந்து ரொம்ப அதிகமான கஷ்டங்கள அதாவது பண விரயங்கள் அதிகமா செலவு பண்ண வேண்டியதாவும் இருக்கு. அந்த காரணத்தினால இந்த புவியியல் காரணிகளும் ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. தனியார் துறை முதலீடு அண்ட் வெளிநாட்டு முதலீடு. அதையும் கூட நீங்க எழுதிக்கலாம். வளர்ச்சி குறைந்த பகுதிகளுக்கு முதலீடுகளை ஈர்ப்பது ரொம்ப கடினமா இருக்கும். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ல முதலீடுகள் பண்ண சொன்னா, நெறைய தனியார் முதலீடுகள் வந்து வராம இருக்கும். மல்டிநேஷனல் கம்பெனிஸும் அதே போல தான் பிரச்சனையா இருக்கும். வளர்ச்சி குறைந்த பகுதிகள், கிராமங்கள் அந்த மாரி பகுதிகள்ல முதலீடு ரொம்ப குறைவா இருக்கும். அதுவும் இந்த மாதிரியான ரீஜினல் டிஸ்பாரிட்டிக்கு முக்கியமான இஷ்யூவா இருக்கும். அடுத்ததா வேற என்ன இந்த சவால்கள தாண்டி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? பிராந்திய சமநிலைக்கான அரசின் நடவடிக்கைகள். நிதி ஆயோக் குடுத்திருக்காங்க. 2019ஆம் ஆண்டு அறிமுகம். இது நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு இயர் நிதி ஆயோக் மட்டும் போட்டு திட்டாணைத்த எடுத்துட்டு, நிதி ஆயோக் மட்டும் போட்டுக்கலாம். அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான நிதி பகிர்வு அது வழங்குறதுக்கு முயற்சிகள வந்து அவங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க. நிதி ஆணையம் 1969ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிறப்பு வகை அந்தஸ்து மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அந்த ஒரு புரோவிஷன கொண்டு வந்திருக்காங்க. வளர்ச்சிக்கு தேவையான மாநிலங்களுக்கு அதிகமான மானியம் வழங்கும் அந்த முறையும் வந்து குடுத்திருக்காங்க. பல்நோக்கு திட்டங்கள் நெறைய அரசாங்கம் முன்னெடுப்பு நடத்திருக்கு. நர்மதா அணை திட்டம், பந்தேல்கண்ட் பகுதியில கெட்பென்வா நதி இணைப்பு திட்டங்கள், இந்த மாரி திட்டங்கள் பல்நோக்கு திட்டங்களா கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆஸ்பிரண்ட். அது மட்டும் இல்லாம உள்கட்டமைப்பு திட்டங்கள், சிறப்பு துரிதப்படுத்தப்பட்ட சாலை மேம்பாட்டு திட்டம். நீங்க இன்னும் எழுதலாம். பிரதான் மந்திரி ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கோ, அத வந்து ஆவாஸ் ஸ்கீம் எழுதுறதுனாலயும் எழுதலாம். இந்த மாரி நெறைய ஸ்கீம்ஸ் வந்து எழுதலாம். வடகிழக்கு பிராந்தியங்களில் 25 திட்டங்கள், ரயில் திட்டங்கள வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத எழுதலாம். இந்தியாவின் வளர்ச்சி நடவடிக்கைகளில் பிராந்திய சமநிலையானது முக்கியமானதுன்னு சொல்லி ஒரு மைக்ரோ கன்க்ளூஷன் குடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி என்னன்னா, இன்னும் நீங்க இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் நெறைய குடுத்து, இந்த ஆன்ஸர் இன்னுமே நம்ம என்ரிச் பண்ணியும் நீங்க எழுதலாம். பட் அதேபோல அந்த டைம்ல இந்த ஆன்ஸர் எழுதுற டைம்ல உங்களுக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அ நடந்துகிட்டு இருக்கோ, அந்த கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்க வந்து ஆட் பண்ணி, இந்த ஆன்ஸர்ஸ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி, ஸ்கீம்ஸையும் நெறைய இம்ப்ரூவ் பண்ணி, இன்க்ளூட் பண்ணி நல்லா எழுதலாம். ஸோ அடுத்த வீடியோல வேற சில ஆன்ஸர்ஸ் வந்து நம்ம இதே போல பார்ப்போம். தேங்க் யூ.